இன்னைக்கு போய் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாருங்க. நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு பாருங்க. அடேங்க அப்பா, என்ன தொலைநோக்கு பார்வை! இந்த தொலைநோக்கு பார்வைன்ற வார்த்தையை தூக்கி பரப்புரைக்கு வர முடியுமா? ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தாவேக தலைவரா இருக்கிற விஜய், ஆனா நடிகர் விஜயா தன்னுடைய படம் வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக கொடநாட்டுல போய் நிக்கலையா ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்கு? இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். நான் சொல்றேன், இந்த வாட்டி கத்தி தலைக்கு மேல இல்ல, அவங்களுடைய மூக்கு கீழே இறங்கிருச்சு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈடியும் சென்ட்ரல் ஏஜென்சியும் ஒன்றும் உத்தம புத்திரங்க கிடையாது. ஸ்னோ போலிங் ஒன்று ஆரம்பிச்சாப்ல. சென்னைக்கு ஸ்னோ போலிங் ஒரு கேடு. அவங்க ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து மூட்டானுங்க. ரெட் ஜெயண்ட், சிவப்பு பூதம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நேரா வந்து இந்த விஜய் கிட்ட தான் நின்னாரு. உங்க பட்டத்தில் வருஷம் நடிச்சார்ல உங்க தலைவர். ஆமா, வீடு 10 எரிஞ்சு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்க பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பால் கொடுக்கறதுல ஏன்டா தடுக்கிறீங்க? ஒரு தாவேக்காவுடைய செயற்குழுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மகளிர் இருக்கக்கூடிய பெண்மணி ஆபரேஷன் பண்ண இடத்துல பூட்ஸ் காலால உடைச்சிருக்கேன். இதெல்லாம் காவல்துறை தானா பண்ணுதா? அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? இன்னும் வட சென்னையில் தான் நீங்க தடுத்தீங்க. சென்னை முழுக்க உங்க கோட்டைன்றீங்களா, அந்த கோட்டையில ஓட்ட போறது தான் இங்க வேலையே. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் உட்கார்ந்துருக்காரு. தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர், எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். வரவேற்கிறேன். வணக்கம் வருண். வணக்கம். வணக்கம். பெரிய சாதனையா கருதுறேன் நான் இங்க. இல்லையா, ஏங்க அப்படி சொல்லி எடுத்த உடனே இப்படி பண்றீங்க? இல்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் நிகழ்வுகளுக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம். உங்களை வந்து பார்க்கணும்னு எனக்கும், உங்களை நினைக்காத நாளில்லை, நேரில் வரத்தான் நேரமில்லை, அந்த நாள் இன்று கடிந்திருக்கிறது. சரி, ஆனா நான் போய் சொல்லிடுறேன். எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னா, நீங்க ஒருவேளை இந்த கட்சியில பொறுப்புல இல்லைன்னா உங்க கூட பேசுறதே வேற ஒரு கண்டென்ட்டா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு நினைவுகள் இருக்கு உங்ககிட்ட, நிறைய விஷயங்கள். நீங்க என்ன பல படிநிலையில பாத்திருக்கீங்க, உங்களோட டிராவலையும் நான் வந்து பாத்திருக்கேன். குறைந்தது 10 ஆண்டு கால நட்பு இருக்கு. ஆமா, நிச்சயமான. ஆனா இங்க உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க இங்க இருந்தாலும் கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நியாயமா தான் வந்து கேட்கணும். சோ பாசத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு வந்து தோன்றது நியாயம் பண்றது நான் கேட்கிறேன். ப்ளீஸ் கேளுங்க. உங்கள் மனதில் பட்ட பதில்களை நீங்க வந்து சொல்லலாம். இப்போ நீங்க இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்க, ஏன் சேர்ந்தீங்க, அதெல்லாம் வந்து பின்னால வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களோட தலைவரை பத்தி நான் வந்து பேச விரும்புறேன். இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நிகழ்வு வச்சு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஸ்டாலின் வந்து மோடியை போய் சந்திச்சிட்டாரு, கை குலுக்கிட்டாரு, உட்கார்றது சரியில்லை அப்படின்னு டீகோட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தாவேக தலைவரா இருக்கிற விஜய், ஆனா நடிகர் விஜயா தன்னுடைய படம் வெளியாகணும் அப்படிங்கிறதுக்காக கொடநாட்டுல போய் நிக்கலையா ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்கு? இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். நான் சொல்றேன், சொல்லுங்க. சுதந்திர நாட்டுல யாரு வேணா போய் பார்க்கலாம். ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை போய் பார்த்தார்ல, என்ன தாற்பயத்தில் பார்த்தாரு? அவர் ஒரு கட்சி தலைவராக போய் பார்த்தாரா? இல்லை, அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து கடந்த பல நிதி ஆயோக் கூட்டங்களை கலந்துக்க மாட்டேன்னு மார்தட்டி கருத்து காணொலி போட்டு பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு, இந்த டைமிங் இருக்குல்ல, இப்போ வந்தாருங்க பாம்பனுக்கு பிரைம் மினிஸ்டர், அப்போ போய் பார்க்காம இப்போ போய் பார்த்தார்ல. அப்போ இவங்க ஃபேமிலிக்குள்ளார இடி நெருக்கடி வந்ததால் இந்த டைமிங்கை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்புறம் நீங்கள் போய் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே மதிப்பிற்குரிய உங்கள் முன்னாள் நண்பர் ராஜீவ் காந்தி, திமுகவில் மாணவர் அணி தலைவர் நினைக்கிறேன், அவரும் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். போய் ஜெயலலிதா காலில் விழுந்தோம், அந்த மாதிரி எங்கள் வெற்றி தலைவர் விழுந்தாருன்னு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இவர் காலில் விழுந்தாருன்னு ஒரு ஃபோட்டோ காட்ட சொல்லுங்கள் ராஜீவ் காந்தியை. இப்போ நீங்கள் ராஜீவ் காந்தியா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணுவீங்களே, ஸ்டாலின் காலில் விழுந்த ஃபோட்டோ காட்டுங்கன்னு. நான் கொண்டாந்துருக்கேன். ராஜீவ் காந்தி வந்து ஸ்டாலின் காலில் விழுந்துதான். ராஜீவ் காந்தி தனியாக விழுவாப்புல, தெளிவான ஆளு அவர். சேகர் பாபு மாதிரி எல்லாரும் மாதிரியுமா ஸ்டாலின் ஒய்ஃப் காலில் விழுவாரு? நான் சொல்கிறேன், ஸ்டாலின் விழுந்தாருங்க. யார் காலில்? புட்டபர்த்தி சாய்பாபா காலில் போய் காலில் விழுந்து சேவிச்சாரு. என்ன செயல் தலைவர், என்ன பகுத்தறிவு? வயசுல பெரியவங்களோட காலில் விழுறதுல என்னங்க தப்பு? இந்தி கூட்டணியில ஊழல் வழக்குல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கன்விக்டட் குற்றவாளி லல்லு பிரசாத் யாதவ் காலில் விழுந்து சேவிக்கிறாரு. இது எப்படி வயசுல வரும்? நான் பேசவா? அவரு நான் பேச இலகணேசன் நம்ம வீட்டம்மா காலில் யார் விழுந்தாங்க நான் சொல்லவா? நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதை விட்டுருங்க. நான் அதை பேச அண்ணி. லல்லு பிரசாத் யாதவ் காலில் விழுந்தது ஸ்டாலின், புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்தது ஸ்டாலின். இந்த காலில் விழுற கலாச்சாரம் இருக்குல்ல, அதிமுக இவங்க அட்டாக் பண்றாங்கல்ல, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் பகுத்தறிவு பேசுறவன், நான் வேற, உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய டிராமா பண்ணுவாங்க. இப்ப ஸ்டாலின் போய் சாமியார் காலில் விழுவார், ஸ்டாலினுடைய வீட்டம்மா காலில் மந்திரிகள்லாம் விழுவாங்க. ஸ்டாலினுடைய வீட்டம்மா வந்து அவங்கள விட்டுருவோம், அது அவங்களுடைய தனிநபர் வாழ்க்கை. அவங்க போய் அதாவது ஒரு கோயில் சேவிக்கிறது அது வேற, அதை நான் இழுக்கவே இல்லை. ஆனா எதற்காக உதயநிதி காலில் விழுறீங்க?
நான் காட்டவா? எத்தனை நிமிஷம்? ஏங்க எனக்கு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா வருண்? திரு ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு அவரை பிடிக்கும், அவரை எடுத்து பிடிக்கும். என்னை வந்து அரசியல்லாம் தானே ஒரு ஸ்காலர். மிகுந்த மனவேதனையோட சொல்றேன் வருண், ஒரு வீடியோ எவனோ ஒருத்தன் ஃபோனில் எடுத்திருக்கான். அந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த பட்டை நம்ம பேசின புலவர் பொன்முடி இருக்கார் பாருங்க, அவருடைய வைணவம் சைவம் அது மாதிரி ஒரு ஈனத்தனமான பேச்சு உலகத்தில் இருக்கார். அவருடைய மனைவி காலில் விழுந்து இவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்னங்க இந்திய கூட்டணி, எங்க போச்சுங்க பகுத்தறிவு? இது அவர் வாங்குறாருன்னா நெருக்கடிங்க. என்னைக்காவது தோழர் ரவிக்குமாரோடைய மனைவி காலில் பொன்முடி விழுவாரா? யாரு பேசுறீங்க ராஜீவ்காந்தி? நீங்க எங்க இருந்தீங்க? ஏங்க தமிழ் நிலப்பரப்புல அரசியல் உலகத்துல கருணாநிதியை வந்து அதிகமாக விமர்சிச்சது ராஜீவ்காந்தியை மாதிரி யாரை விமர்சிக்க முடியுமா? இன்னைக்கும் வீடியோஸ்லாம் இருக்கு. அது வேற வாய், இது அது நாரவாயுமைங்களே இந்த வடிவேலு காமெடியில். அது மாதிரி அவர் விஜய் அவர்கள் போய் பார்த்தார்னா தன்னை நம்பி பண முதலீடு செய்த அந்த ப்ரொடியூசரினுடைய நலன் சார்ந்து பார்த்தார். கலைஞர் கருணாநிதி போய் பார்த்தோம். நீங்க அதிமுக கொடுத்த நெருக்கடி மட்டும் தானே உங்களுக்கு தெரியுது, கலைஞர் கொடுத்த நெருக்கடி தெரியுமா? பேசவா? என்ன வேலை பார்த்தீங்க? நீங்கள் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். 21 வயசு நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது ரேடியோ ஒன்று வந்தீங்க. உங்களுடைய போராட்டத்தை நான் அறிவேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் டீ விற்றுருக்கேன். நான் மிடில் கிளாஸ் தான், ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாது. ஆனால் ஏதாவது வேலை செய்யணும். அவ்வளோ இடத்துல வேலை தேடி இருக்கேன். பிரியாணி விற்றுருக்கேன், ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை பார்த்துருக்கேன், ரேடியோவில் வேலை பார்த்துருக்கேன், சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்துருக்கேன், டிவியில் வேலை பார்த்துருக்கேன், இன்டர்வியூ எடுத்திருக்கேன். 21 வயசில் உதயநிதி வந்து என்ன வேலை பார்த்தாரு? சிவப்பு கம்பளம் விரித்து ஸ்னோ போலிங் ஒன்று ஆரம்பிச்சாப்புல. சென்னைக்கு ஸ்னோ போலிங் ஒரு கேடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து மூட்டானுங்க. ரெட் ஜெயண்ட் சிவப்பு பூதம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நேரா வந்து இந்த விஜய் கிட்ட தான் நின்னாரு. உங்க பட்டத்தில் வருஷம் நடிச்சார்ல உங்க தலைவர். ஆமா, படத்துல ஏன் இவர் தயாரிக்கும் போது இவர் நடிக்கலாம்ல? இவர் நடித்தார், அவர் தயாரித்தார். இவரை போல உதயநிதி மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நேரில் போய் பார்த்தாங்க. அவ்வளவுதான். இது நடந்திருக்கு, முதல் முறை கிடையாது. காவலன் படத்தப்ப இதே பிரச்சனை கலைஞர் சார்பில் கொடுக்கப்பட்டது. கலைஞரை போய் பலமுறை பார்த்துருக்கோம். அப்ப கலைஞரை போய் கோபாலபுரத்தில் பார்க்கிற பொழுது உங்களுக்கு பிடித்த நடிகர் விஜய், ஜெயலலிதாவை பார்த்துட்டா உங்களுக்கு அரசியல்வாதி விஜய். இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல ராஜீவ்காந்தி, நீங்கள் இருக்கிற கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு எந்த ஆரமும் கிடையாது, எந்த கிரவுண்ட்ஸும் கிடையாது. இப்படி போய் சரணாகதி அடைகிற ஸ்டாலினுடைய கட்சியில் இருந்து கொண்டு அடுத்தவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாதுங்கிறது நான் பதிவு பண்ணி. இங்க இல்லாத ராஜீவ்காந்தி அவர்களோட பேரை நீங்க எடுத்துட்டீங்க. அவர் சார்பா நான் ஒரு கேள்வி கேட்டேன். நல்லா கேளுங்க. அவர் சார்பா கேட்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு தலைவர் வந்து ஒரு அறிக்கை வந்து ஒன்று விட்டிருந்தாரு, ஒரு 3 பக்கம் அறிக்கை. அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா உதயநிதி அவர்கள் அவரோட பேரையும் சொல்லல, இந்த ரத்தீஷ் யாரோ தம்பின்னு சொல்றாங்க அவர் பேரையும் சொல்லல, இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இன்னும் சினிமா துறையில இருக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பாவம் அவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து அறிக்கை சொல்லியிருக்காரு அவங்க தலைவர். இது கோர்ட்ல நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து ராஜீவ்காந்தியின் சார்பில் நான் கேட்கிறேன். நல்லா கேளுங்க. கோர்ட்ல இருக்க கேஸ். ஆனா நீங்க அது ராஜீவ்காந்தி சார்பில் கேட்கறேன்னு சொன்னீங்க பாருங்க, அதை நான் ரசிக்கிறேன். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. இவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு இந்த மாதிரி டாஸ்மாக் எம்ப்ளாய்க்கெல்லாம் டார்ச்சர் தராங்க. என்ன டார்ச்சரு? விசாகன் ஐஏஎஸ் அப்ரூவ் ஆயிட்டாரு. ஐயோகோ அப்படின்ட்டு இவனுக்கு பதறிட்டாங்க. அப்ரூவ் ஆயிடுச்சு, முடிஞ்சு சொல்லி. அப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டு நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம். சரியான அடி, நெத்தி அடி அடித்து விட்டது. ஒன்றும் இல்லை, இடைக்கால தடை. அதுவும் இப்போ என்கிட்ட புது ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. என்ன தெரியுமா புது ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க? டாஸ்மாக் எம்ப்ளாய் விட்டுருங்க, வேற எவனை வேணா போய் தூக்கி எவனை வேணா சரின்ட்டாங்க. நீங்கள் சொன்ன ரத்தீஷ், நீங்க சொன்ன 2 minutes மேகி நூடுல்ஸ் மாதிரி ஆகாஷ், நீங்க சொன்ன யார் அந்த தம்பி, நீங்க சொன்ன உதயநிதி, ஏன்னா உதயநதின்னு பேர் வச்சுனீங்க யாரை கடத்திடுவாங்க. அவங்க கட்சியில் நதி மணல் அதெல்லாம் அதில் வந்து எக்ஸ்பர்ட். அதனால் இவங்க எல்லாருமே விசாரிக்க தான் போகிறாங்க. வெள்ளைக்குடி பேரணி ஃப்ளாப் ஆகிவிட்டது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பார்த்து கால்குலேட்டடாக டீசென்ட் அப்ரோச், டீப் அட்டாக், டீசன்ட் அட்டாக் என்பது எங்களுடைய தலைவருடைய அப்ரோச். அவர் எப்போதுமே அப்படிதான் செய்நிறுத்தியாக செய்வார். இந்த மனிதர்களினுடைய பேரை விட இந்த முகாந்திரம் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் அவர் சாடி இருக்கிறார். சரி, இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை வந்து பார்க்க நேர்ந்தது. நிறைய விவாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும், எந்தெந்த சேனல் எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ உங்க கட்சி மேல நம்மளுக்கு பல கேள்விகள், பல விமர்சனங்கள், உங்க தலைவர்கிட்டே வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க அந்த பர்டிகுலர் விவாதத்துல நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏத்துக்கும்படியா இல்ல. சோ நீங்க அங்க இருந்திருக்கீங்க. எல்லாருக்கும் மீடியா வந்து யார் வாங்கி வச்சிருக்கா, உள்ள இருக்க கூட புள்ளுருவிகள் எல்லாம் என்னன்னு தெரியும். சீஃப் எடிட்டர்ல அந்த பதவியில உட்கார்ந்துருக்கவங்க என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியும். நீங்க அந்த இடத்துல அனுபவப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. அங்க நடந்த விஷயத்தை உங்களால வந்து சொல்ல முடியும். அந்த வேதனையை எங்க கேட்கறீங்க? ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான 4 தூண்களில் ஒன்று. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை உயிரை பணைய வச்சு கேமராமேன்ல களத்தில் இறங்குவாங்க. இந்த தொலைக்காட்சி டிபேட்டு கூப்பிடும் போதெல்லாம் நானும் வாஞ்சையோடு போவேன்.
அந்த ஊடகமும் எனக்கு ஒரு பிடித்த ஊடகம் தான். அதோட எடிட்டர் வந்து மதிப்புக்குரிய கார்த்திகை செல்வன் சார் வந்து நான் வந்து பல முறை அவரை பார்த்து வேந்திருக்கேன், சீனியர். ஏன்னா 11:30 மணிக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது மாதிரி காலையில் 11:30 மணிக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார், இன்று இரவு ஒரு டிபேட் இருக்கு, நீங்கள் வரணும். என் பேர் சொல்லி கேட்குறாங்க, ராஜ்மோகன் வரணும். இப்போ தலைமையில் சொன்னேன்னா தாராளமாக போகலாம், அவங்க பேர் சொல்லி வேற கேட்குறாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த தம்பிங்கிட்ட கேட்குறேன், மற்றவங்க யாரு? இதோ சொல்கிறோம் சொல்ல கட்சி சார்பாக யாரெல்லாம் பேச போகிறா சொல்லணும்ல. 12:30 ஆச்சு, 1:30 ஆச்சுன்னு நான் 5 மணிக்கு நான் சத்தம் போடுறேன், ஏங்க யாருன்னு சொல்றதுல என்னங்க உங்களுக்கு சிக்கல்ட்டோன்னே அப்பவும் என்ன சொல்றாங்க, இல்லை இது மாதிரி தோழர் வன்னியரசு வராரு, கோவை சத்யன் வராரு, இதை போன்ற நேம்ஸ்லாம் தான் சொல்றாங்க. சரி ஓகே, அவங்களாம் அவங்களோட நம்ம பேசினவங்க தான், கருத்து கலந்துரையாடலாம் நிறைய பேசினவங்க தான். ஓகே, அப்போ வந்து அவர் துணை பொது செயலாளர் வன்னியரசு, இந்த பக்கம் கோவை சத்யன் வந்து ஐடிவிங்குடைய செயலாளர். ஸோ இந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க பொறுப்புங்க, எல்லாமே மாநில பொறுப்புங்க. அப்படின்னு நான் போகிறேன். 7:50க்கு அந்த நிகழ்ச்சி வரும். 7:30 மணிக்கு எனக்கு அந்த கிராஃபிக் கார்டு அனுப்புகிறாங்க. அதில் திரு இந்திரகுமார் தேரடி அவர்களினுடைய பேர் போட்டிருந்தது. அதை பார்த்தப்ப எனக்கு வியப்பாக இருந்தது. பத்திரிகையாளர்னு வர்றது தான், பட்டு அவர் வந்து ரொம்ப ப்ரோ டிஎம்கேவாக பேசக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா எங்க தலைவர் ரொம்ப உரிமையெல்லாம் பேசினவர். அதாவது விமர்சனத்திலேயே 2 வகை இருக்குல்ல, அந்த தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது, அது மாதிரி கருத்தின் ரீதியா கருத்தியலை தாண்டி அவர் ரொம்ப அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அதை போன்ற சில பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, அது மாதிரி பேசக்கூடியவர். இது எப்படி இருக்கே, இதை நமக்கு சொல்லலையே அப்படின்னு நான் நினைச்சுதான் போனேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்ட பிறகு நம்ம அதில் போகாமல் இருக்கக்கூடாது. நான் போய் உட்காடுறேன். அந்த டிபேட் ஆரம்பிச்சப்போ என்கிட்ட தான் ஆரம்பிச்சு தொகுப்பாளர் மதிப்பிற்குரிய ஒரு பாலா சார், அவர் எப்பயுமே காத்திரமா பேசக்கூடிய ஒரு வரிக்கு வரி குறுக்கிட்டு அவர் வந்து அவரே பயங்கரமாக வந்து டிபேட் பண்ணார். நான் எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போவும் அது இருக்குது, யூடியூப்ல எடுத்து பாருங்கள், காமன் கம்போஸ்டாக ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக என்னுடைய ஸ்டாண்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிதி ஆயோக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிதி ஆயோக் வந்து இந்த பிளானிங் கமிஷன் முன்ன இருந்த மாதிரி அது ஒரு சிமிலாரிட்டியாக ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமே இவர் போனது தப்பு இல்லை, போனால் தப்பு இல்லைன்னு பேசக்கூடாது. நிதி ஆயோக் என்பது வந்து முன்னாடியே பிளானிங் கமிஷன் 5 வருஷம் அந்த மாதிரி, இது வந்து 3 வருஷத்துக்கான ஒரு திட்டமிடல். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட 2047 இந்தியா அப்படி இருக்குன்னு போன வருஷம் பேசினாங்க. ஐயா ஸ்டாலின் போல கொலாபரேட்டிவ் ஃபெடரலிசம் பேசினாங்க. இப்ப கூட்டாட்சி தத்துவம் பேசுறாங்களா, அதுக்கும் போல பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது வலிமையான மாநிலங்களை உருவாக்குவதன் மூலமாக தான் ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும்னு பேசினாங்க. அதுக்கும் போல என்ன நிதிநிலை அறிக்கை, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பேசுறாப்ல, இது மாதிரி இது பேர் நிதிநிலை அறிக்கையா, தமிழ்நாடு பேர் தொடர்ச்சியாகவே இல்லை, மெட்ரோ ரயில் என்னாச்சு, இதனால நான் நிதி ஆயோக் போக மாட்டேன் அப்படின்னு அவர் பேச இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. நாம எத்தனை முறை பக்கத்துல இருந்து அவரை பார்த்து மாடுலேஷன்ல தெரியுது, அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கோம், எத்தனை முறை பார்த்துருக்கோம் நாங்க. அதனால ஆஹா இப்படிதாங்க பாஜக எங்க அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அப்படி பேசினவரு இன்னைக்கு போய் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாருங்க. நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு பாருங்க. அடேங்க அப்பா, என்ன தொலைநோக்கு பார்வை! இந்த தொலைநோக்கு பார்வைன்ற வார்த்தையை தூக்கிட்டு பரப்புரைக்கு வர முடியுமா? அப்ப ஜிஎஸ்டி வந்து தொலைநோக்கு பார்வை ஒத்துக்கிறாரா? ஒரு அப்பாவா தன்னோட கடமையை செய்யறாரு. யாருக்கு அப்பாவா செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கு. அவங்க அப்படிதான் ஆசைப்படுறாரு. தமிழ்நாடு அவர் நிதி ஆயோக்ல போய் தமிழ்நாட்டு நிதியை விடுவிக்க போல, அவர் உதயநிதியை விடுவிக்க போனாரு. நான் இதை கூட அங்க சொல்லல. சரி, இப்படி நம்ம நேம காயின் பண்ண வேண்டாம் வந்தாலும் நீங்க சொல்லாம தவிர்த்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு தவிர்த்திருக்கீங்க. ரொம்ப காமன் கம்போஸ்டா இதெல்லாம் சுட்டி காமிச்சு அவர் வந்து ஹீஸ் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு. எனக்கு அவர் தாங்க சிஎம். இன்னைக்கு அவர் நான் பார்த்தேன்னா எழுதுன்னு வணக்கம் தான் சொல்லணும். அவர் வந்து சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். அவர் இன்னைக்கு நீங்க பாக்குற எம்கேஎஸ் கிடையாது, நாங்க பார்த்த எம்கேஎஸ் வேற, மேயர் ஸ்டாலின் அந்த காலத்துல அது வேற. அப்படிப்பட்டவரை கூட்டு போய் இந்த புத்திர பாசத்துல உட்கார வச்சு இந்த அதிகாரிகளும் கூட இருக்கணும் சேர்த்து இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் சுட்டி இவ்வளோ டீட்டெயில்டா பேசுறேன் தம்பி. எனக்கு சுற்றி இருந்தவங்க அத்தனை பேர் பேசினது இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் தாண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுறாப்புல, நாம் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் வகுப்பு சட்ட திருத்த மறுப்பு அஃபிடவிட், அட்லீஸ்ட் இதுலையாவது நம்ம ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணோன்னா ஒத்துக்கிட்டானுங்க. இந்த ஐடிவிங்களை அது ஒன்று பரப்போனுங்க. அதில் பெரியாரினுடைய பேரை வந்து ஈவி ராமசாமி நாயக்கர் பெரியார் அவனு போட்டிருந்தது. நான் அந்த இடத்துல எவன் சொல்லுவான், நான் சொன்னேன், நான் வந்து இப்படி போட்டிருந்தாங்கன்னா அதை நான் எதிர்ப்பேன், நான் அதை பொறுப்பெடுக்கிறேன், அதை நான் மாற்ற சொல்லுவேன். ஏன்னா நார்த் இந்தியாவில் ரோஹித் சர்மா பண்ணுங்க, சர்மா இஸ் கேஸ்ட் நேம், சந்திரபாபு நாயுடு பண்ணுங்க, அது லீகல் நேமாக இருந்தாலும் கேஸ்ட் நேம், அப்படி போடக்கூடாது, அதை நான் மாற்றுவேன், நான் சொன்னேன். ஆனால் உடனே நான் எடுத்து காட்டுறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் மைக் பிடிச்சி நிற்கிறாரு, ஆசிரியர் உட்காந்துருக்கிறார், அந்த மேடையில் பின்னாடி என்ன தெரியுமா எழுதிருக்கு, ராமசாமி நாயக்கர் படம். எவ்வளோ பெரிய பிளண்டர் இது, எப்படி விட்டாங்க? இன்னொரு இது எடுத்துக்காட்டு பதறாங்க அங்கே எல்லாரும், பேச விட மாட்டாங்க. நான் இன்னொரு இது எடுத்து காட்டுறேன், விடுதலை வெப்சைட்டில் இன்னமும் இருக்கு ஒரு ஆர்டிக்கல், அது எழுதுனவங்க என்ன எழுதிக்கிட்டோம், ஒரு ஆர்டிக்கல்ல எங்கும் ராமசாமி நாயக்கர் அவனு டைட்டில்.
இதை மாற்றணுமா இல்லையா? இதை கண்டிக்கணுமா இல்லை? நீ நியூட்ரலான பத்திரிகையாளர், இதை கண்டித்து பேசணுமா இல்லையா? இது ஸ்டாண்ட் என்னன்ற அவர் சொல்லலை, சொல்ல விட மாட்டுறாங்க, மாத்துறாங்க. என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல? கடிகாரத்தை காட்டுறாரு பேச. நான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வச்சுருந்தேன். எத்தனை பேருங்க இரங்கல் செய்தியில் எப்படி எழுதுவார் தெரியுமா? அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? ஏன் நல்லம்மா நாயக்கர் தான் போடுவீங்களா அவருக்கு இரங்கல் செய்தி போடும்போது? நேரில் பேசும்போது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இந்த சாதியான்னு கேட்கலாமா? நான் இன்னும் இப்படி வருவேன். கலைஞருடைய உதவியாளரும் கலைஞரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. எதிர்க்கட்சியில் ரொம்ப நாளாக அந்த விமர்சனத்தை சொன்னாங்க. இன்னைக்கு அதை உடைச்சிங்களா? சமூக நீதி தானே பேசுறீங்க. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுற துப்பு இருக்கா? ஆனா அடுத்தவங்களையெல்லாம் பிரஷ் பண்றது. சார் நான் சொல்றேன் சார், அதிமுக பாஜக ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார். ஆனா ஆர்எஸ்எஸ் திமுகவும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க சார். அது ஒரு இந்த ரொம்ப பணக்காரங்கெல்லாம் ஒரு கிளப்பா இருப்பாங்களே, எலிட் கிளப், அது மாதிரி அதீதமாக அதிகாரத்தை சுவைத்த இவங்க எல்லாருமே ஒரு கூட்டா தான் இருக்கிறாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அவங்க அந்த நீங்க சொல்ற கிளப்ல மட்டும் மீட் வெளியில வந்து அடிச்சுக்கிறது. உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருப்பாங்க. எனிபடி யூ நேம் இட், தே ஹேவ் இட். இப்படிப்பட்ட அந்த சூழல்ல நான் முடிச்சுட்டு அந்த ஊடகத்திலையும் சொன்னேன், இப்படி இது ஒரு நான் எதிர்பார்த்து வந்தது இது கிடையாது. நாங்க பார்த்த ஊடகம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஊடகம் இது கிடையாது. அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவேன், எனக்கு கிடைத்த அந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வந்தேன். பட் இப்படி தான் இயங்குது, தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய பெரிய நம்பிக்கையே சோஷியல் மீடியா தான், உங்களை போன்ற மனிதர்கள் தான். என்னையும் சேர்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, நான் இதை வரவேற்கிறேன் தம்பி, நல்லா பண்ணுங்க. இப்படி தானே இருக்கணும் டெமோக்ரஸி. என்ன நான் இன்னும் எல்லாரையும் சொல்லிங்க. சில பத்திரிக்கையாளர் அந்த டேக் போட்டு உட்காரல, சில பத்திரிக்கையாளர் 25,000 ரூபாய் தருவாங்களா? அந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறத இப்படி தான் சம்பாதிக்கணுமா? மாசத்துக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு தெரில, குறிப்பிட்டு சொல்ல முடியாது நம்மளால். மாசத்துக்கு ஒரு அவங்களாம் பெண்ணை நம்பி வாழ்றாங்க. நான் எழுதுகிற பெண்ணை தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தன்னுடைய மனைவிங்கிற பெண்ணை நம்பி வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை, பெண்ணுன்னு வேற இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அதை யாரா நினச்சிக்க போகிறாங்க. ஓகே, 50,000 ரூபாய் அந்த கம்பெனிலேருந்து தர்றதா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி சம்பாதித்த அந்த காசு ஒட்டுமா? இது எங்கிருந்து வந்தது? எத்தனை தாய்மார்கள் தாலிக்குடி அறுக்கப்பட்ட ரத்தம் அதில் ஒட்டி இருக்கிறது. கலைஞரை விட பெரிய பத்திரிகையாளரை பார்க்க முடியுமா? கலைஞரே ஒரு பத்திரிகையாளர் தானே. உங்களுக்கு தெரியாது அவர் பேர்பட்ட ஏன் பிரஸ் அவர் நல்லா ஹேண்டில் பண்ணா? அவர் பெரிய பத்திரிகையாளர், அவருக்கு பத்திரிகையாளருங்க. ஒரே கலைஞர் தாங்க. இந்த 3ஆம் கலைஞர் 4ஆம் கலைஞர் வர ஒரு காமெடி பண்ணுவாங்க, உலகத்திலே ஒரே கலைஞர் தாங்க. சேப்பக்கத்தின் சேகூரா இருக்கார் பாருங்க, அவருடைய அடிப்படைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஒரே கலைஞர் தாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளரான கலைஞரினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை கொச்சையா பேசினா, எஸ்வி சேகருடைய அப்பா பேரை ரோட்டுக்கு வைக்கிறீங்க, எஸ்வி சேகரை கட்டுப்பிடிக்கிறீங்க, அவரை என்டாஸ் பண்றீங்க, கன்விக்டட், எப்ப வேணா ஜெயிலுக்கு போகலாம் எஸ்வி சேகர். பெண் பத்திரிகைகளை பத்தி நான் அது வார்த்தையை சொல்ல, ஐயோ அது அசிங்கம். அப்படி பேசினத கலைஞர் என்ற பத்திரிகையினுடைய பையன் நீங்க மேடையில் என்டாஸ் பண்றீங்கன்னா என்ன சார் இது? இது கிடையாது சார் பத்திரிகை உலகம். நியாயமா இந்த மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்தன்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மதிப்பு இல்லைங்க. அவங்க இதை பேசியிருக்கணும், அவங்க அதை பேசவே மாட்டாங்க. முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, முரட்டு முட்டு. ஏன் சிஎம் போய் பிஎம் பார்க்க கூடாதா? ஏன் மம்தா பானர்ஜி பார்க்கல? ஏன் பினராயி விஜயன் பார்க்கல? சின்ன மாநிலம் புதுச்சேரி 75% சற்றப்ப 25-30% குறைச்சிட்டாங்க நிதியை. அவரு கட்சோட இருக்காருங்க, அவர் போய் பார்க்கலைங்க. கூட்டணியில் இல்லாத 3 கட்சிகள் போய் பார்த்தாங்க. அந்த 3 பேர் வீட்லையும் ஈடு ரைடு இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, காலம் பதில் சொல்லும். இந்த வாட்டி கத்தி தலைக்கு மேலே இல்லை, அவங்களுடைய மூக்கு கீழே இறங்கிருச்சு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈடியும் சென்ட்ரல் ஏஜென்சியும் ஒன்றும் உத்தம புத்திரங்க கிடையாது. அவங்க வழக்கில் பார்க்குறாங்க, நிறைய மிரட்டல பார்ப்பாங்க. ஆனால் வழக்கில் மாட்டி இருக்கிற இவங்களும் ரொம்ப உத்தமர்கள் கிடையாது. இது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். இந்த ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல வந்து என்னைய வச்சு இவங்க வந்து நெருக்கடியெல்லாம் கொடுத்துடலாம்னு நினைச்சிடுறாங்க. ஆனா மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியை 2026 அவங்களுக்கு தருவாங்க. களத்தில் இருக்கு தம்பி நெருக்கடி. நீங்க ஒரு நீர்மோர் பந்தல் போட முடியாது. நீங்க அதை தாவேக்கா சார்பா சொல்றீங்க தம்பி. இப்ப நான் வர வழியில 1/2 மணி நேரம் கதறாங்க போன்ல. இல்ல நான் என் கண்ணால பார்த்தேன். அது வந்து நம்ம பார்த்த உண்மையை சொல்லணும். ஈசிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தர்பீஸ் எல்லாம் வச்சு மோர் பந்தல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக ஸ்டால் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் பந்தகத்தோட நான் பார்த்த அந்த 1/4 மணி நேரத்திலேயே அதை வந்து அகற்றிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பழம் தானேங்க, மோர் தானேங்க, மக்களுக்கு தானே போய் சேரப்போகுது, அதை விட்டுட்டு போகலாம், அதையே வந்து நகர்த்துறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் சவுத் தமிழ்நாட்டில் கொளுத்திட்டாங்க. கொளுத்திட்டாங்களா? தண்ணீர் பந்தல களைச்சி போட்டு அந்த கூரையெல்லாம் போட்டிருப்போம்ல கூலிங்காக இருக்கணும்னு, அதை கொளுத்தி விட்டுருக்குறாங்க இன்டெலிஜென்ஸில். நார்த் சென்னையில் முல்லை நகரில் நேற்று சிலிண்டர் வெடிச்சிருச்சு. வரும் பெரிய விபத்து, 22 கூரைகள் எரிஞ்சு போச்சு. அது வந்து வீட்டை இழந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டாங்க.
அத்தனை மக்களையும் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் தங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம தாவைக்கா தோழர்கள் வட சென்னையில் களத்தில் இறங்கி நல்லா பாருங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏசியை போய் பார்த்து சார் நாங்கள் கொஞ்சம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிறோம் சார், பாவம் சார், பர்மிஷன் கேட்குறா, ஏசி ஓகேன்ட்டார். நேராக போய் அந்த ஸ்கூலில் போய் பிரெட் பேக்கெட்ஸ், டின் மில்க்கு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு, ஏன்னா அவங்க சீசன்டு அந்த ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் தனியாக, இதையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில அதிகாரிகள் மொத்தத்தையும் தூக்கி வெளில கொட்டி, ஏன்டா மனசாட்சி இல்லையாடா அவங்களுக்கு, வீடு 10 எரிஞ்சு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கே பொம்பளைங்க உட்காந்துருக்குறாங்க, ஒரு பிரெட் பேக்கெட் ஒரு பால் கொடுக்கறத ஏன்டா தடுக்கிறீங்க, அடிச்சிருக்காங்க. அடிக்க செஞ்சுட்டாங்களா? ஒரு தாவேக்காவுடைய செயற்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மகளிரில் இருக்கக்கூடிய பெண்மணி, எல்லாருக்கும் விழுந்த அடியில் ஏன் இவங்க 2 பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பூட்ஸ் காலால் உதச்சிருக்காங்க. துண்டு போட்டவனை பார்த்து, வெள்ளை சட்டவனை போட்டவனை பார்த்து அரைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறை தானா பண்ணுதா? அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க? எங்கங்க இருக்கீங்க? காவல்துறை யாருங்க? பண்டோபஸ்ட்ல அவங்க படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். நான் இருக்கிறதே ஒரு காவல்துறை குடியிருப்பு தான். இந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு அவங்க இந்த லாண்ட்ரி அவங்களுடைய சட்டையை வாங்கறதுக்கும் அவனுங்க வளர்க்கிற வளர்ப்பு நாய இவங்க கூட்டு போயிடுறாங்க. பாவங்க, அவங்க மேல இருந்து உத்தரவு வருது, அதை இவங்க செய்யறாங்க. காவல்துறையா ஏவல்துறையா நம்ம பேசுறோம்ல, ஏவி தானே விடுறீங்க. என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டான்? ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரை இவ்வளவு நெருக்கடி தந்து பண்ணலன்னா தூக்கி அடிப்பாங்க. ஒரு பிளாக் மார்க் வைப்பாங்க. இவர் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஏசியை ப்ரொமோஷன் வாங்கி நல்லபடியா செட்டில் ஆகணும், பிள்ளைய படிக்கிறான், பப்ளிக் எக்ஸாம், ஊர் மாறிக்கிட்டே இருக்கு, அவ்வளவு நெருக்கடி இருக்கு காவல்துறைக்கு. உயிரை பணம் வச்சு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் போராடினாங்க. ஆனா எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்றான், நான் பிஏ பேசுறேன், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்றான், நான் இவர் சார் வீட்டுல இருந்து, பல சார்கள் இருக்காங்க, பல ஆபீஸ்கள் இருக்கு, கார்பரேட் மாதிரி எங்கிறானுங்க, மிரட்டுறானுங்க அதிகாரிகள். அந்த நெருக்கடி காரணமா தாவேக்கா தோழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அறம்படி இந்த அரசியல் படுத்திருக்காங்களா, பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை தராது, நாங்கள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் எங்களுடைய மகளிர் தோழர்களை அட்மிட் பண்ணிட்டு திரும்ப முறைப்படி இதை லீகலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் உருட்டல் மிரட்டல் அந்த காலம் கிடையாது. நீங்கள் 80s 70s ஒன்று பண்ணீங்களே, அதை இங்கே பண்ண முடியாது. நீங்க தடுக்க தடுக்க தாவேக்கா வளரும். நீங்க தாவேக்கா மட்டும் கிடையாது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றதை நீங்க தடுத்தீங்கன்னா அந்த மக்களின் துணையோடவே, இன்னும் வட சென்னையில் தான் நீங்க தடுத்தீங்க, சென்னை முழுக்க உங்க கோட்டைன்றீங்களா, அந்த கோட்டையில ஓட்ட போறது தான் எங்க வேலையே. மக்கள் பணி செய்வதை எவனும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நாங்க அதை தொடர்ந்து செய்வோம். இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு. ஒரு நியூ கம்மர் வராரு, நியூ பிளேயரை பார்த்தோம்னா ஒரு அச்சம். இவர் கோயம்புத்தூர் போனா பட்டத்தில் வருஷம் கோயம்புத்தூர் அனுப்புறது, மதுரைக்கு போனா மதுரைக்கு அனுப்புறது. சொல்றீங்க, நாம பண்ணது உண்மையிலே பிளான் பண்ணி பண்ணல. நான் இந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்றிருக்கேன். நான் இதே பூர்வமா சொல்றேன், கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணி பண்ணல. நாங்களும் திக்குமுக்காடி போயிட்டோம் கூட்டத்தினாலயா? ஆமா, ஏன்னா மொத்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வாக்குச்சாவடி முறையில் வென்யூக்கு வந்துட்டாங்க. இது ஆர்கானிக்கா நடந்தது, ஓகே, சமாளிச்சிட்டோம். அவங்க பண்ணது இருக்குல்ல, அது அந்த ரோடு முழுக்க பிளாக் பண்ணி பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த மீடியனுக்கு இந்த பக்கம் ரோடு தெரியாம ஒரு கேமராமேன் திருப்பிட்டான். காலியா இருக்கு, சைக்கிள் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு. ஏன்டா ஓரமா போய் விளையாட மாட்டீங்களான்ட்டு. ஏன் இயல்பா பண்ணுங்க. இவரு ஒரு திரை நட்சத்திரம்ங்கிறதால கூட அந்த கூட்டத்தில் ஒரு 60% 70% வச்சுக்கோங்க, அந்த கவர்ச்சியில கூட பார்த்துருக்கலாம். உதயநிதி ஸ்டாலினும் திரைப்பட நடிகர் தானே, அது கூட வரமாட்டேங்குதுல. அப்போ உங்க கிரவுண்ட்ஸ்ல பிளே பண்ணுங்க. நீங்க எப்போ உங்க மக்கள் மதிப்பாங்கன்னா, இருக்கிற கொஞ்ச காலமாவது ஊழல் இல்லாம நேர்மையா தப்பு செய்யறவங்களை தண்டிச்சு வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான ஒரு நியாயமான ஒரு அரசாட்சி கொடுத்து பாருங்களேன். சரி, அது அவங்களுக்கு அந்த பழக்கமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குறுகிய காலகட்டத்தில் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நான் அவங்கள ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது முக்கியமான கேள்வி கேட்கறதுக்கு தான். இதெல்லாம் சமீப கால நிகழ்வுகள், அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அந்த கேள்விகள்லாம் கேட்டதற்கான பதில் அளிச்சிங்க. இப்போ கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ திமுக கூட்டணியில் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இன்னும் சில கட்சிகளை உள்ள இழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது. அவ்வளோ நாள் அதிமுகவை பற்றி பெரிதும் எதுவும் பேசாதவங்க தலைவர் அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை பற்றியும் ஒரு கருத்து சொல்றாரு. இன்னைக்கு நான் ஃப்ரண்ட் என்ன நல்லா இருக்குன்றனால நாம் தமிழரையும் சொல்றேன், அவங்க தனித்து தான் சந்திக்க போறோங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் நான் ஒரு கூட்டணி அவங்ககிட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுனால அவர் கூட்டணிக்கு அந்த மனநிலையோட தான் இருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நியர் ஃபியூச்சர்ல தாவேக்கால ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போதா? நீங்க எதை பேசலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, எதெல்லாம் நீங்க தெரிவிக்கலாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி அதுதான்.
பாசிசம் பாயாசம்னு பேசியாச்சு. இப்போ நம்ம தனியாக வந்து நம்ம கூட யாராவது வந்து சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆனால் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறதோ தாவேக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. அதை பற்றி கேட்கணுன்னு தான் நான் உங்ககிட்ட ரொம்ப ஆவலாக இருந்தேன். கூட்டணி என்பது தமிழ்நாட்டுடைய கூட்டணி ரொம்ப வித்தியாசமானது. இப்போ இல்லை 67 எலெக்ஷன்லேயே அண்ணா தலைமையில் ஒரு கூட்டணி உருவான போது கூட்டணியில் அவர் யார் அகாமடேட் பண்ணார் தெரியுமா? எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ராஜகோபாலாச்சாரியும் முஸ்லீம் லீகும் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய ஆலமரமாக இருந்தது. காங்கிரஸ் வீழ்த்தணுங்கிறதுக்காக அதெல்லாம் அகாமடேட் பண்ணி அந்த எலெக்ஷனில் வின் பண்ணார். கருத்தியெல்லாம் வந்து எதிர் துருவங்களாக இருந்தாலும் வின் பண்ணார். ஆனால் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர அதிகார பகிர்வு என்பது கிடைக்காமலே இருக்கு. சரி, இது லாங் பெண்டிங் டியூ. நாங்கள் தருவோம், அது ரெண்டாவது. முதல்ல இது லாங் பெண்டிங் டியூ. எந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி குறைஞ்சு போயிட்டாங்க? ஏன் அவங்கள கூட்டணியில் வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்களே, அவங்களுக்கே நீங்கள் அமைச்சரவையில் இடம் தரல. ஏங்க சென்று முடிகிற வேலையை பார்க்குறீங்க? சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது அவரே வேணாங்கிறாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் டெல்லியில் கொடுத்தாங்கல்ல, அனுபவிச்சிங்கள. எத்தனை பேர் கொடுத்தாங்க? டிஆர் பாலா ஐயா எத்தனை வாட்டி இருந்தார்? ஆர்எஸ் அண்ணா இருந்தார்ல. ஏன் நீங்கள் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் தர மாட்டீங்க? செல்வ பெருந்தகையர் அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துதானங்க இருக்காங்க. செல்வ பெருந்தகை என்ன வேற லெவலுங்க. நம்ம அண்ணன் தான் அவரு. காமராசர் ஆட்சியை கண்ணில் பார்க்கிறேன் இருப்பாருங்க. சரி, ஓகே, இது டாபிக் சீரியஸாக போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, அந்த கூட்டணியை பற்றி பார்க்கும்போது பொதுவாக ஒரு இப்போ இந்த சம்பவம் முடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போகிற ஒரு சின்ன விஷயமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகலாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வர்ற கம்ப்ளைண்ட் கொடுக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்தினாங்க. வரும் அதுக்கு அனுமதி தரல. போராடி கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு அனுமதி தராவது போராடி நடத்தாங்க. சாம்சங்கில் ஒரு தொழிலாளர் சங்கம் அனுப்பணும்னு, என்ன மண் இது, சிங்காரவேலர் மண்ணியா? ஸ்டாலின்றவர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? அழகிரி வரலாறு தெரியுமா? ஏன் அந்த பேர்லாம் கலைஞர் வச்சார் தெரியுமா? ஒரு தொழிலாளர் சங்கத்தை வைக்க விடல, கோர்ட்டு தலையிட்டு லாஸ்ட் நாள் கெடு முடியும் போது அவசரமாக வந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது. தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான இடங்களில் விடுதலை சிறுத்தைகளினுடைய கொடிக்கம்பத்தை கட்ட போனப்ப பிரச்சனையே எஃப்ஐஆர் இருக்கு. மதுரையில் 19 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுற மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கேன். இப்ப போன வாரம் உதயநிதி தலைமையில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் அண்ணன் திருமாவளவன் வந்து கலந்துக்கிறாப்புல. இஸ் அ பொலிட்டிக்கல் மாஸ்டர். அவர் அந்த நாட்டினுடைய பொக்கிஷம். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பதாகையில் தொல் திருமாவளவன், நான் ஒரு 50 இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த பொலிட்டிக்கல் மாஸ்டர்ன்ற வார்த்தை. ஏன்னா உண்மையிலே அவர் வாத்தியார், வகுப்பெடுப்பார். தொல் திருமாவளவன் பேரு கீழே பொலிட்டிக்கல் மாஸ்டர்னு எழுதியிருந்ததை போய் அதை கிளிக்க சொல்லியிருக்காங்க. திடீர்னு திமுக பாடல் உதயநிதி அப்படின்னு பாட்டு போயிருக்கு. வீசிகளை போய் கத்திருக்காங்க. அம்பேத்கர் கட்சி பாடல் இருக்குங்க ஸ்பாட்டிஃபைல. அதனால சரி இது மாதிரி ஏதோ அப்டேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதை தேடி பார்க்குற அளவுக்கு நான் தேடி பார்த்ததில்ல. தேடி பார்த்தா என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். அது சயின்டிஃபிக் டேட்டா, அது நான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. பாயிண்ட் என்னன்னா, அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா எடுக்க சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் மாஸ்டர் போட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு வார்த்தை சேரிகள் தலை நிமிரும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை, அதெல்லாம் கொஞ்சம் அந்த கவித்துவமா இருக்க பாடல வரும். அதையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கன்னா எப்பேற்பட்ட, நான் சொன்னல வாத்தியாரு உதயநிதி மேடையில் வச்சு மேடையில் அந்த சேரிகள் தலைநின்ற முழக்கத்தை போட்டாப்ல. அப்படியே கிரிக் 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 அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க உதயநிதி சகாக்கள்லாம். நான் பர்சனலாக தம்பி இன்று வரும்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் பலரும் பேட்டி எடுத்திருக்கிறேன். அண்ணன் சீமான்லேருந்து, அண்ணன் வைகோலேருந்து, அண்ணன் திருமாவை பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன். அன்புமணிசார்லேருந்து எல்லாரையும் பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு குட் புக்ஸில் நான் இருக்கிறேன். நான் ஒரு வாட்டி டி நகர்னு சொன்னேன். திருமான என்ன சொன்னார், அப்படி தட்டர் ஷோல்டரில், என்னையா டி நகர், தியாகராய நகர்னு சொல்லு தம்பி. தியாகராயர் எப்பேற்பட்ட ஆளு, நாமளே டி நகர்னு சுருக்கக்கூடாது. அந்த நீதி கட்சி இல்லைன்னா நம்மளை எப்படி வந்துடும். இதை சொல்லி கொடுத்தது எனக்கு அவர் தான். கிரெடிட்டை வந்து 10 செகண்ட்ல அடிப்பாருங்க. எல்லாரும் சொந்த வீடு கட்டுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அரசியலுக்கு வந்து காசு சேர்த்து இந்த தலித் போராட்டங்களில் இறந்து போன முன்னோர்களுக்காக மணிமண்டபம் கட்டினார் அந்த மனிதர். நான் ரொம்ப வேதனை, இதில் நான் சத்தியமாக அரசியலே இல்லை, நான் வேதனையாக சொல்கிறேன். அவரை நீங்கள் நடத்துகிற விதம் இருக்குல்ல, காலம் உங்களை மன்னிக்காது. அவர் தானுங்க அலோவ் பண்ணுறாரு. கேடர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் சீமானுக்கு குடைச்சல் தரீங்க, அவர் வெளில இருக்கார். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இது பண்ண மாட்டேறீங்க, சரி அவங்க வெளில இருக்கிறாங்க. உங்கள் கூடவே இருக்கார்ல அவர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூடவே இருக்காங்களா, என்ன பண்ணுறீங்க?
ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை கேள்வி கேட்பதற்கு ஒரு குரல் வேண்டும். அந்த குரல் தான் தாவேக்காவை நாங்கள் சொன்னோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதற்கு இந்த கொள்கையை இதயத்திலேந்தி வருவர்களோடு கூட்டணி வைப்பதில் என்ன, ஆனால் கூட்டணி வச்சே ஆகணும்னு என்ன கட்டாயம்? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு பிரதர்ஹுட்ல பேசுறேன். இழப்பதற்கு ஏதும் இல்லை தம்பி, நமக்கு அதை ஒத்துக்கிறேன். நோ லக்கேஜ், அதை ஒத்துக்கிறாங்க. நான் தனியா நிக்க சொன்னா ஜாலியா 234 தலைவர் சில கொள்கைகளை சொல்றப்போ, கொள்கை தலைவர்னு சொல்றப்போ, உங்க தலைவரோட நடவடிக்கைகள், அதாவது எப்படி அரசியல் அப்ரோச் பண்றாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்ககிட்ட இருக்கே தவிர்த்து நீங்க ஒரு இன்னைக்கு வரைக்கும் கரைபடியாத ஒரு கட்சி தான். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு இன்னும் வரல, அதிகாரத்தை சுவைக்கல, அந்த வகையில இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறது நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். சோ அதனால கூட்டணி அப்படிங்கிற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற சூசகமா அப்படிதானே என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேனே, இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ளார கட்சிக்குள்ளாரே, திமுக கட்சிக்குள்ளாரே பல கூட்டணிகள் உருவாகும். என்னங்க சொல்றீங்க? நிறைய மாறும். ஆமா, அவ்வளோ கன்விக்டட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் உள்ள போவாங்க, வெளில வருவாங்க. எது உள்ள போவாங்க, எது உள்ள வருவாங்கன்னு தெரியாது. அவங்க கட்சிக்குள்ள இருந்து நிறைய பேர் பாஜகவோடு, அவங்க கட்சியில இருந்து நிறைய பேர் ஆர்எஸ்எஸோடு, அவங்க கட்சியில இருந்து நிறைய பேரோட தொடர்புல இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் அவன் முன்னாடி ஓடி போயிருச்சுன்னு சொல்றீங்க நீங்க. இது ஒரு தத்துவம்னு வேற சொல்றீங்க. சரி, நீங்க வீடு கட்டிட்டீங்களான்னு கேட்டா அவன் தெருல படுத்திருக்காங்கிறீங்க. இல்லங்க, அப்படிதாங்க இருக்கு தம்பி. நம்ம வீட்டுக்குள்ளார யாரு வேணா வருவாங்க. நம்ம வீடு வந்தாரை வாழ வைக்கும் வீடு. ஆனா இன்னொரு வீட்டுல நீங்க இன்னொரு வீட்டை பத்தி பேசுறீங்களே, அது வீடு கிடையாது. அது ஆல்மோஸ்ட் சிதிலம் அடைந்து விட்ட ஒரு நல்ல மாளிகை. ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ்லாம் கிரேட்டு. ஆனால் அது ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் படாத பாடுபட்டு இடிஞ்சு எப்போ வேணால் விழுற ஸ்டேஜில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இடிஞ்சு விழுற ஸ்டேஜில் நீயெல்லாம் முட்டு கொடு எல்லாரும் முட்டு கொடுக்க வச்சுட்டு ஒரு பட்டத்தில் சார் மட்டும் தூக்கி போய் ஜாலியாக ஒரு மேலே உட்காந்து காது குடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது உடையும். அதை தாங்கி நிற்கிறவங்க அத்தனை பேரும் சிதறி ஓடுகிற பொழுது அவர்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு களம் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பாருங்க. டிசம்பருக்குள்ளார பல சுனாமிகளை மீண்டும் பார்ப்பீங்க. சரி, இப்போ நீங்க காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கே நான் எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்டேட்டடா அடுத்த மாசம் உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு சில விஷயங்கள் நான் அப்படியே தேக்கி வச்சிருக்கேன். அடுத்த மாசம் ஓகேவா? ஒரு வாரத்துல அடுத்த மாசம் வருது. இவர் பெரிய அரசியல்வாதியா இருப்பார் போல. தம்பி 10 ஆண்டுகள் முன்பு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி புதிய தலைமுறை புதியுகம்ல காலை நேரத்துல ஒரு நிகழ்ச்சி அங்கு தொடங்கி இங்க பார்க்கிற பொழுது அவருடைய வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியமா மகிழ்ச்சி. தேவையெல்லாம் பர்சனலா போவானு நினைச்சேன். நீங்க எனக்கு ரேடியோல பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பல இடங்கள்ல நம்ம சந்திச்சிருக்கோம். நீங்களும் பல ரோல்களை பிளே பண்ணிருக்கீங்க. எனக்கு கடைசியா பர்சனலா ஒரு கமெண்ட் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க ஒரு சிறந்த பேச்சாளர், எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க அரசியல்னு வர்றப்போ அதுல ஃபேக்ட்ஸ் இருக்கணும். சோ எந்த அளவுக்கு நம்ம சிறந்த பேச்சாளரா இருந்தாலும் நம்ம சைடு அந்த ஃபேக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மள நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நம்மளோட சிறந்த பேச்சையும் பாத்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா மாறிடும். சோ உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு காத்திருக்கிறதா நான் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் உண்மைதான் இல்ல? அஃப்கோர்ஸ் அது சேலஞ்ச் வெறும் முட்டு கொடுக்குற பேச்சு மட்டும் கிடையாது. நான் உள்ளது உள்ளபடி எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாய் பேசுவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய நோக்கமாக பார்க்குறேன். பர்பஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் நாட் டு சேவ் மணி. என்னுடைய பர்பஸ் இன்னும் பெருசாக பார்க்குறேன். எனக்கு இது என்னுடைய எலிமெண்ட், ஸ்பீச்சுங்கிறது என்னுடைய எலிமெண்ட். குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கணும்னு நான் யோசித்து பல விஷயங்களை நான் எடுத்து அந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். இங்கேயும் அதே தான். அடுத்தவங்க செய்கிற தவறையும் சுட்டி காட்டுவேன், எங்களுக்குள்ள பிரச்சனை அதையும் நான் சுட்டி காட்டுவேன், அதை நான் பேசுவேன். அதுதான் என்னுடைய அறம். அது அந்த இடத்துல நான் நிற்பேன். என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை, என்னுடைய கடைசி மூச்சு நின்று போகும் வரை நான் பேசுவேன். உங்களுக்கும் சேர்த்து உங்கள் உரிமைக்காகவும் பேசுவேன், மாற்று கருத்து உள்ளோரோடும் பேசுவேன். ஆனால் என் வெற்றி தலைவர் சொல்லியதுபடி அனைவரோடும் டீசென்ட் அட்டாக், டீப் அட்டாக் செய்து பேசுவேன். ஒரு நாள் இந்த தமிழ்நாடு, இந்த மண்ணும் மக்களும் மாறுவார்கள். அவர்களுக்கான ஒரு பொற்காலம் விடியும் என்ற நம்பிக்கையோடு பேசுவேன். மீண்டும் உங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் பேசுவேன். சரி, முக்கியமான விஷயம் நீங்க என்னன்னா, நாங்க எதிர்கருத்து உங்களை பத்தி சொன்னா நீங்க வந்தது ரெஸ்பெக்ட் டு யூ. உங்களோட தலைவர் கேட்டதா சொல்லுங்க. நாங்களும் ஒரு காலத்துல அவரோட பெரிய ஃபேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.